ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், சென்டாக் பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 பேஸ்ட் கோர்சஸான எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேதா, வெட்டினரிக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாமே அவங்களோட வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து உங்களோட 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், நீட் ஸ்கோர் கார்டு, புதுச்சேரி ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், அப்புறம் அஃபிடவிட். இது ரொம்ப முக்கியம். அஃபிடவிட் வந்து நீங்கள் வாங்கணும் புதுச்சேரி ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம போய் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே கேட்டிருந்தீங்க இல்லையா, 2007 31 டிசம்பர் முடிக்க தான் வந்து அப்ளை பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. சென்டாக்ல 2025-26 ஃபைனல் ப்ரௌச்சர், இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுபடி உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ 2008 டிசம்பர் 31 முடிக்கும் பிறந்தவங்க வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. பிஏஎம்எஸ்க்கும் வெட்டினரிக்குமே பார்ன் ஆர் பிஃபோர் 31/12/2008 டிசம்பர் 31 2008 அந்த இது நம்ம வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, நீங்கள் வந்து உங்கள் டேஷ்போர்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இதையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம டேஷ்போர்டில் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த அப்ளிகண்ட் வந்துட்டு 20 KB to 50 KB இருக்கணும். ஸ்கேன்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் 20 KB to 50 KB இருக்கணும். உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், ஹையர் செகண்டரி மார்க் ஷீட் ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வந்து 100 KB to 500 KB இருக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா 100 KB to 500 KB இருக்கணும். 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா 100 KB to 500 KB இருக்கணும். நீட் யூஜி ஸ்கோர் 2025 ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா 100 KB to 500 KB இருக்கணும். ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட், அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வேணும் ஸ்கூல்லேருந்து, லாஸ்ட் ஸ்டடி ஸ்கூலில், அது வந்து 100 KB to 500 KB. ஸோ இது வந்து நீங்கள் நோட் வந்துட்டு இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான டாக்குமெண்ட்ஸ். இது அவங்க அந்த அனெக்ஷர் 18 வந்துட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் ரெகனைஸ்ட் ஹையர் செகண்டரி போர்ட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது, நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து என்னென்னலாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்கள் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது வந்து பார்த்திங்கன்னா 100 KB to 500 KB. அது மட்டும் இல்லாமல் அஃபிடவிட், இந்த அஃபிடவிட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்கனால இப்போ நான் அந்த வீடியோ போட்டிருக்கோம். அஃபிடவிட் பார்த்தீங்கன்னா அனக்ஷர் 2ல் அவங்க வந்து போட்டிருக்கிறபடி 20 rupees ஸ்டாம்ப் பேப்பர் டியூலி அட்டஸ்டட் பை நோட்ரி ஃபார் கிளைமிங் புதுச்சேரி ரெசிடென்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் கட்டாயமாக வாங்கணும். இது நான் இப்போ வந்து அடுத்த ஸ்லைடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரீஜனல் கிளைம் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அதுக்கான அனக்ஷர் கொடுத்துருந்தாங்க இல்லையா 6ல், உங்கள் இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரில் போய் நீங்கள் சென்டாக்ல பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து 100 KB to 500 KB இருக்கணும், அதுவும் பார்த்துலாம். ஃப்ரீடம் ஃபைட்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி, இவங்க எல்லாருமே 100 KB to 500 KBயில் அந்தந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்துட்டு டு பி சப்மிட்டட் அஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி அட் டிசைன் சென்டர்ஸ் இந்த ரெஸ்பெக்டிவ் ரீஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 10% வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வேணும். அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் புதுச்சேரி கவர்மெண்ட் ரன் பண்ண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 100 KB to 500 KB. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1st April 2025 ஆர் ஆஃப்டர் அப்போ வாங்கினதாக இருக்கலாம். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இஃப் அப்ளிகபிளாக இருந்ததுன்னா 100 KB to 500 KBயில் நீங்கள் அப்லோட் பண்ணலான்றதை அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம அஃபிடவிட் பற்றி பார்த்துடலாம். இதுதான் அந்த அனக்ஷர் 2ல் கொடுத்துருந்த அஃபிடவிட்டோடைய அந்த டீட்டெயில்ஸ். ஸோ அஃபிடவிட் நீங்கள் என்ன பண்ணணுன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அஃபிடவிட் ஷுட் பி சப்மிட்டட் பை த பேரண்ட் கார்டியன் ஆஃப் த கேண்டிடேட் கிளைமிங் ரெசிடென்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. ஸோ நீங்கள் புதுச்சேரி மனிதர்கள் புதுச்சேரி ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த அஃபிடவிட் கட்டாயமாக வாங்கணும். நீங்கள் நோட்ரி பப்ளிக் சர்வீசஸ்லாம் நீங்கள் இதை போய் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து 20 rupees ஸ்டாம்ப் பேப்பரில் தான் நீங்கள் இதை வாங்கணும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 20 rupeesக்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சிடர் தட் ஃபாதர், மதர், லீகல் கார்டியன் ஆஃப் மிஸ் ஆர் மிஸ்டர், அந்த ஸ்டூடெண்ட் நேம் போட்டு ரெசிடென்ட் ஆஃப் புதுச்சேரி, ஓகேங்களா. ஸோ அந்த ஃபுல் அட்ரஸ் உங்களோடது கொடுத்துருங்க. டு பி ஹியர் பை டேக் தன் கொடுத்துட்டு ஐ எம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு செகண்ட் பண்ணி தட் மை சைல்ட் வாட் ஹேஸ் நாட் ஆப்டட் அண்ட் கிளைம் த பெனிஃபிட் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆஃப் அட்மிஷன் இன் யூஜி மெடிக்கல், யூஜி டென்டல், பிஜி மெடிக்கல், பிஜி டென்டல் /UT அதர் தேன் த யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி ஃபார் ஸ்டேட் கோட்டா மெரிட் லிஸ்ட். ஸோ நம்ம வந்து டியூயல் இது எடுக்கக்கூடாது. நம்ம புதுச்சேரினா புதுச்சேரி ரெசிடென்ஸ், நாங்கள் வேறு எங்கேயும் வந்து நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்னு
அப்படின்றது தான் இது இந்த சர்டிஃபிகேட்டே. தட் த above said information is true to the best of my knowledge and nothing is concealed herein. I am aware that if at any stage the information provided is found false, wrong, the admission of my son, daughter, ward will be liable to be cancelled and criminal proceedings will be initiated against me as provided under the law. அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டும் சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட் அண்ட் கார்டியனும். இது பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி டியூலி அட்டஸ்டட் பை எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னா நோட்ரி பப்ளிக் வந்து அட்ரஸ் பண்ணிருக்கணும், அட்டஸ்டேஷன் பண்ணிக்கணும். இது யாருக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணி போடுவீங்கன்னா கன்வேனர் சென்டாக்கு தான் நீங்கள் போடுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கிளியராக அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு அந்த ப்ரோச்சர் இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்லேயே இருக்குது, சென்டாக் ப்ரோச்சரில். ஸோ கேண்டிடேட் ஷுட் சப்மிட் அண்ட் அஃபிடவிட் ஃபார் கிளைமிங் ரெசிடென்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. இந்த இப்போ நம்ம காமிச்சோம் இல்லையா அனாஷட்டு, அதுதான் அங்கேயும் கொடுத்துருக்காங்களே, அந்த கண்டென்ட் தான் நீங்கள் அதில் போடணும். அது 20 rupees ஈ ஸ்டாம்பில் நீங்கள் போடணும். இதை வந்து நீங்கள் சைன் பண்ணது பேரண்ட் அல்லது கார்டியன் ஆஃப் த கேண்டிடேட் பண்ணணும். நோட்ரி பப்ளிக் கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாடல் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிக்கலாம், இது ஜஸ்ட் ஒரு மாடல் உங்களுக்கு காமிக்கிறது தான் இதில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் அது கிளியராக மென்ஷன் பண்ணி இந்த இதில் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களே அனக்ஷட்டோட அதை வந்து நீங்கள் இங்கே போட்டு இங்கே சைன் பண்ணுவீங்க. ஸோ இது ஜஸ்ட் இந்த மாடலுக்காக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கோம். இது மாதிரி நீங்கள் வந்து வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முக்கியமாக கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ் கொஞ்சம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸும் கவர்மெண்ட் காலேஜான இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜும் சரி, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆனால் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ஆனால் ஸ்ரீ வெங்கடேஷா மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ், பிம்ஸ், இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கவர்மெண்ட் சீட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கோர்சஸ் எல்லாம் அந்த டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டி ஆகட்டும், தெலுங்கு மைனாரிட்டி ஆகட்டும், இது வந்து புதுச்சேரி யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும்தான். சப்போஸ் ரவுண்டு 2ல் வந்து ரவுண்ட் 2 முடிக்கும் பார்ப்பாங்க. ரவுண்ட் 3ல் வந்துட்டு ஃபில் ஆகாத மைனாரிட்டி சீட்ஸ் தான் அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். அப்போ தான் வந்து அதர் ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மைனாரிட்டி சீட்ஸ் வந்துட்டு அவங்க கன்வெர்ட் பண்ணும்போது தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு 1ல் மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ் மட்டும் தான் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுதான் நீங்கள் அதை நோட் பண்ணிக்க வேண்டிய ஒன்று. அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்ஸ், அப்புறம் அது இல்லாமல் என்ஆர்ஐ கோட்டெல்லாம் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு வந்து நீங்கள் பாருங்கள், அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ரோச்சரில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் இன் ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி அண்ட் பிடிஎஸ் இன் எம்ஐஎன்டிஎஸ் மாஹே வில் பி அவைலபிள் ஃபார் கவுன்சிலிங் ஆஸ் ஏஜிஇ. ஏஜிஇங்கிறது இங்கே ஆல் இண்டியா ஜென்ரல், அதாவது அப்ளிகபிள் போத் ஃபார் புதுச்சேரி அண்ட் அதர் ஸ்டேட். அதனால தான் இங்கே ஆல் இண்டியா ஜென்ரல்ன்ற கன்சிடரேஷனில் வரும். நீங்கள் எந்த கோட்டா வேணால் இருக்கலாம், பட் இங்கே ஆல் இண்டியா ஜென்ரலாக நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க ஃப்ரம் ரவுண்ட் 1 ஆன்வர்ட். ஸோ ரவுண்ட் 1ல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போகிறது ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வந்து எம்பிபிஎஸ்க்கும், பிடிஎஸ்க்கு வந்து எம்ஐஎன்டிஎஸும் மாஹேல இருக்கிறது. ஸோ மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் டென்டல் காலேஜஸ் எப்படி அவங்க பண்ணுவாங்கிறத அவங்க திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது தயவுசெய்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்துட்டு எம்பிபிஎஸ் இன் பிம்ஸ் அண்ட் வெங்கடேஷா மெடிக்கல் காலேஜ், அப்புறம் பிடிஎஸ் இன் வெங்கடேஷா டென்டல் காலேஜ் இருக்கிறதும் என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்டு 3 முடிக்கும் அவைலபிளாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த மைனாரிட்டி கோட்டா சீட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெசிடென்ட்ஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் புதுச்சேரி தான் வந்து அவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க. இது வந்து அவங்க ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இது வந்து சப்போஸ் இது வந்து ஃபில் ஆகாத போது மட்டும்தான் அவங்க வந்து அதை மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அலாட்மெண்ட் டேர்ம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதில் மென்ஷன் ஆகி வரும். அலாட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய லிஸ்ட்டில். ஸோ ஃப்ரெஷ் அப்படிங்கிறது அவங்க என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா அந்த கேண்டிடேட் இஸ் செலக்டட் a கோர்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம், அதான் ஃப்ரெஷ் கொடுத்துருப்பாங்க. அப்கிரேடடுங்கிறது வந்து when a candidate moves from one category to another category in the same admitted course. ஸோ ஒரு கேட்டகரியில் நீங்கள் போட்டு இன்னொரு கேட்டகரிக்கு வரும்போது அந்த கோர்ஸ் அண்ட் காலேஜ் அதே சேம் காலேஜில் வரும்போது அப்கிரேடட்னு போடுவாங்க. ட்ரான்ஸ்ஃபருங்கிறது when a candidate is transferred either from one course to another course or from one college to another college. ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜுக்கு நீங்கள் மூவ் ஆகிறீங்கன்னா அது ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு. ஸோ இப்போ பிம்ஸ்லேருந்து நீங்கள் இந்திரா காந்தி கிட்ட மூவ் ஆகிறீங்கன்னா அது ட்ரான்ஸ்ஃபராக உங்களுக்கு வரும். ரிட்டைனுங்கிறது when a candidate has been retained in the same course in the college in which he was admitted in the previous round. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ ரிசர்வேஷன் பாலிசிஸ் எல்லாமே அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வெர்டிக்கல் ரிசர்வேஷன் உண்டு, அதுலேயும் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்ளை ஆகும். ஸோ அதெல்லாமே நீங்கள் அதுதான் அவங்க அந்த என்னென்ன வேணுன்றதை கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷனும் அவங்க வந்து ரீஜனல் ரிசர்வேஷன் வந்துட்டு யூனிட் ஆஃப்
யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம்னு வரும்போது நீங்கள் இந்த அனக்ஷர் 6 வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அதாவது ரீஜனல் கிளைம் சர்டிஃபிகேட் டு பி அப்டைன் ஃப்ரம் த ஸ்கூல் லேட்டஸ்ட் லாஸ் ஸ்டடிட் அண்ட் கவுண்டர் சைன் பை த ரெஸ்பெக்டிவ் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆஃப் காரைக்கால் ஆர் மாஹேன்னு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி மெரிட் லிஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மெரிட் லிஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, என்ஆர்ஐ கோட்டானே அவங்க வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக நம்ம சென்டாக் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். இந்த கன்வர்ஷன் ஆஃப் மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் நீங்கள் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. ஸோ ரவுண்ட் 3க்கு அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பியில் இன் ரவுண்ட் 3 ஆஃப்டர் எக்ஸாஸ்டிங் த என்டையர் மைனாரிட்டி மெரிட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் த அன்ஃபில்டு மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா வில் பி கன்வெர்டட் டு ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் ரவுண்ட் 3. ஸோ உங்கள் ரவுண்ட் 3ல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிம்ஸும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுக்கான இதுவும் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ப்ரிஃபரன்ஸ்க்கு நீங்கள் போட முடியும். ஸோ நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரவுண்டில் மணக்குள விநாயகர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸ்க்கும், அதே மாதிரி மாஹேல் இருக்கக்கூடிய டென்டல் காலேஜுக்கும் வந்து நீங்கள் போட முடியும். ஆனால் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு தேர்ட் ரவுண்டில் தான் உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் நடக்கும். அதே சமயத்தில் என்ஆர்ஐ சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் ஃபில் ஆகிட்டு தேர்ட் ரவுண்டில் ஃபில் ஆகாத சீட்ஸை அந்த தேர்ட் ரவுண்டே அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து அதற்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆகி வரும். ஸோ அப்போ பிம்ஸ் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் நீங்கள் அப்போ எம்பிபிஎஸ் சீட்ஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்விடிசி பிடிஎஸ்க்கு வந்துட்டு எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கன்வர்ஷன் இது நீங்கள் வந்து கிளியராக அவங்க கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது சம்பந்தமான எல்லா வீடியோஸும் நம்ம ஆனந்தம் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.